ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம், சைடில் கொஞ்சம் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் எப்படி சின்ன சின்ன செடி வச்சு இது பண்ணி வச்சுருக்கோன்ட்டு வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் சைடில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது. அதில் ஒரு 2 தக்காளி செடி முளைச்சிருக்கு. அதோட தக்காளி பார்க்கலாம் வாங்க. தக்காளி விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் இதான். ஒரு செடியிலையும் அவ்வளோ காய். அதனால தான் தக்காளி விலை கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு. இதுக்கே நான் டெய்லி இதில் பிச்சுட்டு தான் இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்லாம் கிடையாது. இதுதான் ஒரு 10-15 தடவை பிச்சாச்சு. நாங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நானும் என்னோடய பையனும் தான் எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். தக்காளியெல்லாம் பிச்சாச்சு. இந்த தக்காளி செடியில் பார்த்திங்களா, ஒரு தக்காளி செடி தான் இவ்வளோ காய் வந்திருக்கு. அடுத்த தக்காளி செடிக்கு போகலாம் வாங்க. இந்த தக்காளி செடியிலையும் அதே மாதிரி தான் நிறைய காய். ஒரு செடியிலையும் இவ்வளோ காய் காய்ச்சா விலை கம்மியாக தான் ஆகும். இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் செங்கரை காயாக இருக்கிறதெல்லாம் பிச்சிட்டோம். நல்லா வீட்டில் போய் கொண்டு வச்சா 2 நாளில் பழுத்தது. அடிக்கிற வெயில் சும்மா கும்முன்னு அடிக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கமும் தக்காளி செடியும் இருக்குது, பச்சை மிளகாய் செடி, கொஞ்சமாக கத்திரிக்காய் செடிலாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி இருக்கிறதுல கொஞ்சம் செவந்த தக்காளிலாம் பார்த்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாயும் பிக்க ஆரம்பித்தாச்சு. இது என்னோடய பையனுக்கு அந்த தக்காளி செடியில் பார்த்தோன்னே ஒரே குஷி ஆகிட்டார். அதனால் அவர் தான் தக்காளி பிக் பண்ணி எல்லா தக்காளியும் அவர் தான் பிச்சுட்டு இருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி தான் இருக்கும். அவ்வளோ தக்காளி இருக்கும் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. நிறைய குட்டி குட்டி பிஞ்சு. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி செடி. இதில் 2 தடவை கீரை பிச்சாச்சு. மீதி காய் நிறைய வந்திருந்தது. அதுக்கப்புறம் தக்காளியை திரும்பி பிக்க ஆரம்பிச்சிட்டோம். காயெலாம் பிக்கலை, செங்கரைக்காய் மட்டும்தான் பிச்சிருக்கோம். அதுவும் இன்றைக்கி தேவையானது மட்டும்தான். அப்புறம் மீதி நாளைக்கு பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் செவந்திருந்தது, பச்சையாக கொஞ்சம் முத்துனது, இதெல்லாம் பார்த்து பிச்சாச்சு. 2 கனகாமரம் செடி இருந்துச்சு. இந்த கனகாமரம் பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். குட்டி குட்டியாக வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருந்தோம். அதுவும் கொஞ்சம் முளைஞ்சிருந்தார். அதையும் பார்த்துட்டு கொஞ்சமாக இந்த பச்சை மிளகாயை பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனால் தான் கத்திரிக்காய் செடி லாஸ்ட்டில் இருக்குது. அதனால் கத்திரிக்காவை போய் பிச்சுட்டு முடிஞ்சிச்சு எங்களோட ஹார்வெஸ்டிங் இன்றைக்கி. காலையில் எழுந்த உடனே இந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஊருக்கு போனால் தான் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. குண்டு கத்திரிக்காய் ஆனால் குண்டாக தான் இருந்துச்சு. முத்திருச்சுன்னு பார்த்தா அரியக்குள்ளே அவ்வளோ சாஃப்ட்டு சூப்பராக பொசன்னு இருந்துச்சுங்க. அரியறதுக்கே சும்மா ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் கொடுங்க அரியலாம், கட் பண்ணலான்னு இருந்துச்சு. இந்த மாதிரி செடியில் பிக்கிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். காலையில் எழுந்து இதெல்லாம் பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மார்னிங் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நம்ம இன்னொரு டைம் சந்திக்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.